போத்தீஸ்லேருந்து டேரெக்டாக நாங்கள் எம்சி ரோடு போயிட்டோம். எம்சி ரோடு போனதும் இந்த கேஜிஎஃப் ஷாப் வந்து ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்ச ஷாப்பு. அவர் லாஸ்ட் டைம் இங்கே தான் ட்ரெஸ் எடுத்திருந்தார். கிளாத் வைஸ் எல்லாமே நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னார். அதுவும் இல்லாமல் இங்கே நிறைய ஆஃபர்ஸும் போயிட்டுருக்கான். அதனால் இங்கேயே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த கலர் ஷர்ட் எனக்கு இந்த கலர் வந்து பர்சனலி ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த ஒயிட் அண்ட் பிளாக் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்காக இந்த ஒயிட் அண்ட் பிளாக்கையும் அவருக்கு பிடிச்ச அந்த பர்பிள் கலரையும் ஒரு 3 ஷர்ட் போல் அவர் எடுத்துக்கிட்டாரு. நான் ஒரு ஷர்ட் அப்பாக்காக சேர்த்து எடுத்து வச்சுருந்தேன். எல்லாத்தையும் சேர்த்து பேக் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன கேஜிஎஃப்பில் நின்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு அந்த கேஜிஎஃப்பில் இருக்க யஷ்ஷை ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ அழகாக இருப்பார். அதுக்கப்புறம் என்ன நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் பார்த்தேன். ஆல்ரெடி எம்சி ரோடு வீடியோவை நான் நிறைய போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நான் என்னத்த வீடியோ போடுறது அப்படின்னு தான் இருந்தது. ஸ்ட்ரைட்டாக சாந்தி சாரீஸ்க்கு தான் போயிருந்தேன். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருந்தேன் இந்த ட்ரெஸ்ஸு தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக போயிருந்தேன். இந்த ட்ரெஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிக்கும் பிடிச்சிருந்தது. என்ன பண்ணுறது, சரி வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். மேலே போய் பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸு நம்ம சைஸில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி இந்த கலரும் நல்லா இருக்குது, அதே மாடல் தான் வேறு கலரு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது நான் ட்ரையல் கூட போட்டு பார்த்தேன். ஆனால் இதோட நெக் பீஸ் வந்து எனக்கு பிடிக்கல. நெக் பேட்டர்ன் ரொம்பவும் மோசமாக இருந்தது. அதனால் அதை நான் வச்சுட்டேன். சரி எனக்கு ட்ரெஸ்ஸு வேண்டாம், பாப்பாக்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். எல்லா ட்ரெஸ்ஸுமே அவளுக்கு நல்லா இருந்துச்சு. பிளாக் கலர் அவகிட்ட இல்லை, இருந்தாலும் வாங்கலாம்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி ஹப்பிக்கு இந்த சோலி மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்தது. சின்ன வயசில் போட்டது, இப்போ இதையே வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்தா க்ரீன் கலரில் இருக்கிற அந்த சோலியே வாங்கிட்டோம். ஒரு வழி அதையும் பில் பண்ணிட்டோம். 10% ஆஃபரும் இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ரைஸஸ் வைஸ் கம்மியாக இருந்தது, குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்தது. அவ்வளோதான், எல்லாருக்கும் எடுத்தாச்சு, எனக்கு மட்டும் எடுக்கலையே, உனக்கு மட்டும் இவ்வளோ நேரம் ஆக்குறியே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டார் வீட்டுக்காரர். இருந்தாலும் நம்ம அவ்வளோ சீக்கிரம்லாம் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்து வீரா ஸ்கூலில் லாஸ்ட்டாக போனேன். சத்தியமாக சொல்கிறேன், வீரா ஸ்கூலில் யாரும் போயிடாதீங்க, அப்படி நசுங்கி சாவடிச்சிடுவாங்க போலுது, அவ்வளோ கூட்டமாக இருக்குது. சரி இதுக்கப்புறம் நம்ம எங்கே போகணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.